முட்டாள் பார்பர். இந்த கதை பாட்டாலிபுத்ரால நடந்த ஒரு கதை. அந்த ஊர்ல ஒரு வியாபாரி வாழ்ந்தாரு. அவரோட பேரு மணிபாட்ரா. அவரோட மனைவி காயத்ரி கூட வாழ்ந்தாரு. அவங்க ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. நிறைய நிலம் இருந்தது. ஒரு அழகான வீட்டுல வாழ்ந்தாங்க. மணிபாட்ரா எல்லாருக்கும் உதவுற குணம் படைச்சவரு. அவரோட பணத்தை நினைச்சு அவரு என்னைக்கு பெருமைப்பட்டதில்ல. தன்னோட வாழ்க்கையில அவரு ரொம்ப கடினமா உழைச்சாரு. அவரோட மனைவி காயத்ரி ரொம்ப புத்திசாலியான பெண்மணி. அவங்க வீட்டுக்கு வரவங்களை யாரும் வெறும் கையோட அனுப்புனதில்ல. அந்த டவுன்ல மணிபாட்ராவும் காயத்ரியும் ரொம்ப பிரபலமானவங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு அழைப்பாங்க. மரியாதையோட அவங்கள நடத்தி அன்பா அனுப்புவாங்க. அவங்க வீட்டுல எப்பவுமே கெஸ்ட் இருக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரையும் ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வரவங்களுக்கு பரிசா கொடுக்கறது அவங்களோட வழக்கமா இருந்தது. பாத்தியா காயத்ரி, நமக்கு நிறைய அன்பானவங்க இருக்காங்க. நம்ம என்னைக்கும் பசியோட கஷ்டப்பட மாட்டோம். ஏன்னா எப்பவும் நம்மளை சுத்தி இவ்வளவு நல்லவங்க இருக்காங்கல்ல. நம்மளை எப்பவும் தவிக்க விடவே மாட்டாங்க. ஓ இல்லங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியல. நீங்க எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் இதையெல்லாம் கொடுக்கறீங்க. ஆனா இவங்க எல்லாரும் நம்ம அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறதுனாலதான் வராங்க. நாம பிரச்சனையில இருந்தா யாருமே வரமாட்டாங்க. சும்மா உளராத. அப்படி யோசிக்கிறது தப்பு. அவங்க நம்மளோட மக்கள். நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க செய்யறது தப்புன்னு உணர்ற காலம் வரவே வேண்டாம். ஆனா காயத்ரி பயந்த மாதிரி ஒரு நாள் வந்தது. எதிர்காலத்துல அந்த வியாபாரிக்கு ரொம்ப பெரிய நஷ்டமானது. ஒரு கோடை காலத்துல மணிபாட்ராவோட கப்பல் மூழ்கிட்டதா செய்தி வந்தது. அவரோட கார்கோவை மொத்தமா அவர் இழந்துட்டாரு. பல இடங்கள்ல அவர் தேடி பார்த்தாரு. ஆனா எந்த பலனும் இல்ல. மணிபாட்ரா தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. நண்பர்கள் கிட்ட எல்லாம் உதவி கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா யாருமே அவருக்கு உதவ முன் வரல. ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நமக்கு உதவ யாராவது முன் வந்தாங்களா? இல்ல, எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களால எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா காயத்ரிக்கு அவங்க எல்லாரும் சாக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர்கிட்ட இத சொன்னா அவர் நம்ப மாட்டாருன்னு புரிஞ்சுது. அதனால அமைதியா இருந்தாங்க. தன்னோட கடனை அடைக்கிறதுக்காக அந்த வியாபாரி எல்லாத்தையுமே இழந்தாரு. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருந்துச்சு. கடைசியா தன்னோட வீட்டையும் வித்தாரு. எல்லா கடனும் அடைஞ்சது. மணிபாட்ரா கடனெல்லாம் அடைச்சிருந்தாலும் இப்ப அவர் ஒரு ஏழையா நின்னாரு. ஒரு சின்ன குடிசைக்கு குடி போனாங்க. பணத்துக்காக வேற ஒரு நிலத்துல வேலை செஞ்சாங்க. காயத்ரி குடும்பம் நடத்துறதுக்காக ஸ்கூல் டீச்சராவும் வேலை செஞ்சாங்க. ரெண்டு பேரும் கடினமா உழைக்க வேண்டியது இருந்தது. நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேர்ந்தாலும் மணிபாட்ராவும் காயத்ரியும் எல்லார்கிட்டையும் அன்போடவும் கனிவாவும் நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை சம்பாதிச்சு ஒருத்தருக்காவது உணவளிக்க முடிஞ்சது. விலை உயர்ந்த பொருள் எதுவுமே இல்ல. விதவிதமான சமையலும் செய்ய முடியல. ஆனா வந்தவங்கள நல்லா கவனிச்சாங்க. அன்பா பேசினாங்க. காலம் கடந்தது. ஆனா யாருமே அந்த வீட்டுக்கு வரல. யாரெல்லாம் நண்பர்னு மணிபாட்ரா நினைச்சாரோ இவர் அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்காம போனாங்க. அவருக்கு ரொம்ப கவலையா இருந்தது. நீ சொன்னது சரிதான் காயத்ரி. இவங்க நமக்கு நண்பர்கள் இல்ல. விலை மதிக்க முடியாத பொருளை நம்ம கொடுத்ததாலதான் நம்ம கிட்ட பழகி இருக்காங்க. நீ சொன்னதை நான் கேட்காம இருந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு காயத்ரி. இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. இனிமே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவே அமையாது. அப்படியெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு உங்க கூட இருக்கிறதா சந்தோஷம். இந்த மோசமான நேரத்துல மத்தவங்க உதவி செய்யலங்கிறதுனால நம்மள நாமளே மாத்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உங்க நேர்மைக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்கும். ஆனா மணிபாட்ராவோ காயத்ரி சொல்றதை ஏத்துக்க முடியாம இருந்தாரு. அவ என்ன நேசிக்கிறதால எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. என் வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். முட்டாள்தனத்துக்கு என்னைக்கும் பரிசு கிடைக்க போறதில்ல. என் குடும்பத்துக்காக இனி நான் பிரயோஜனப்பட மாட்டேன். இதை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு. எல்லாமே இது என் தப்பு தான். இந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்றதுக்கு பதிலா பேசாம சாகிறது மேல். தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சாரு. மேனி, எந்திரி மேனி. என்ன நடக்குது இங்க? ஆமா, யார் நீங்க? நான் ஒரு சாது.
நான் உனக்கு உதவி செய்ய இங்க வந்திருக்கேன். பிரச்சனைகளை சந்திக்கும் போது தைரியத்தை இழக்கவே கூடாது. எல்லாத்தையும் தைரியமா எதிர்கொள்ளணும். நான் ஒரு முட்டாளா வாழ்ந்திருக்கேன். நான் செஞ்ச தவறுகளை என்னால ஏத்துக்க முடியல. நீ ஒன்னும் முட்டாள் இல்ல. முட்டாள்தனன்றது நடக்கிற உண்மைய புரிஞ்சிக்காம இருக்கிறது தான். உனக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சியா? அது எதிர்பார்க்காத விஷயம்தான். நான் உனக்கு உதவி செய்ய தான் இங்க வந்திருக்கேன். என்ன? எனக்கு எப்படி நீங்க உதவ முடியும்? அதோட ஏன் உதவணும்? உன்னுடைய மனைவி சொன்னது உண்மைதான். உன்னுடைய நேர்மைக்காக, உன்னுடைய உழைப்புக்காக நான் உதவி செய்ய வந்திருக்கேன். இது உனக்கு கிடைக்கிற பரிசு. நான் சொல்றத கேளு. நாளைக்கு உன் வீட்டு கதவை நான் தட்டுவேன். நான் இதே உடல்ல தான் இருப்பேன். ஒரு குச்சியால என் பின் தலைய தொடணும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பானை நிறைய தங்கமா மாறுவேன். உன்னுடைய புதையலும் உனக்கு கிடைச்சிடும். மறந்துடாத, வேற எந்த சாதுவையும் நீ தொடக்கூடாது. தொட்டா தண்டனை கிடைக்கும். என்ன ஒரு வினோதமான கனவு. பணத்தை நினைச்சு தூங்குனதால இப்படி ஒரு கனவு வந்திருக்குமோ? தன்னோட வீட்டு கதவை அவர் திறந்து பார்த்தப்போ அந்த பக்கமா ஒரு சாது நடந்து போனதை பார்த்தாரு. ஒருவேளை இவர்தானோ? இல்ல இல்ல, அந்த சாது என்ன சொன்னாரு? ஒரே உடல்ல தானே வருவேன்னு சொன்னாரு. கனவோ நிஜமோ, நான் வேற யாரையாவது தவறுதலா கூட அடிச்சிடக்கூடாது. மேனி பாட்டர் தன்னோட கட்டில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஓ, யார் அது? ஒருவேளை அந்த சாதுவோ? இல்ல 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 இல்ல, நான் ஒரு பார்பர். நீங்க தான் வர சொன்னீங்க. ஆமா ஆமா, மறந்துட்டேன். உள்ள வாங்க. மேனி பாட்டர் தலைமுடிய வெட்டிக்கிறதுக்காக உட்கார்ந்தப்போ வேற ஒருத்தர் கதவை தட்டினாங்க. என்னங்க, ஒரு சாது வந்திருக்காங்க. அவருக்கு நான் என்ன கொடுக்கட்டும்? சாதுவா, நீ சீக்கிரமா போய் ஒரு குச்சியை கொண்டு வா. குச்சியா? உனக்கு புரிய வைக்க எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா போய் கொண்டு வா. அந்த பார்பர் தலைமுடிய வெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி மேனி பாட்டர் அந்த குச்சியோட தான் வீட்டுக்குள்ள வந்த சாதுவ நெருங்கினாரு. கையில இருந்த குச்சிய வச்சு அவரோட தலைய தொட்டாரு. அப்போ திடீர்னு, ஓ, இங்க என்ன நடக்குது? தங்க புதையலா? ஆமா, இனிமே நம்ம ஏழையா இருக்க போறது இல்ல. வியாபாரி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அங்க இன்னும் நின்னுட்டு இருந்த பார்பரை பத்தி அவங்க மறந்தே போயிட்டாங்க. ஓ, இப்படிதான் பணக்காரனா மாறணுமா? ஆனா இது ஒன்னும் பெரிய கஷ்டம் மாதிரி தெரியலையே. மறுநாள் பார்பர் ஒரு திட்டம் திட்டினாரு. சாதுக்கள் வசிச்ச இடத்துக்கு அவர் போனாரு. அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்னாரு. சாதுக்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் கெஞ்சி கேட்டதுனால அந்த பார்பருக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சாதுக்கள் பார்பரை தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள சாதுக்கள் நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு தெரியாம கதவை லாக் பண்ணாரு. கையில இருந்த குச்சியால அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாரு. அடிக்காத, ஏன் இந்த மாதிரி பண்ற? காப்பாத்துங்க, இவன் முட்டாள்தனமா நடந்துக்கிறான். ஓடிடலாம், இவன் நம்மள கொன்னுடுவான். ஒரு சாது வெளியில ஓடி வந்தாரு. மக்கள் கிட்ட இன்னொரு சாதுவை காப்பாத்த சொல்லி கேட்டாரு. எல்லாரும் கதவை உடைச்சு பார்பர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பார்பர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அந்த பார்பர் நடந்துகிட்ட முறைக்கு எல்லாருமே கோவப்பட்டாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக எல்லாருமே ஓடினாங்க. இனிமே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பார்பரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. மேனி பாட்ராவும் காயத்ரியும் நடந்த விஷயங்களை கவனிச்சாங்க. அந்த சாது சொன்னது சரிதான். உண்மை என்னங்கறத புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது முட்டாள்தனம் தான். அந்த சாதுவை நான் குச்சியால தொட்டேங்கிறத இந்த பார்பர் மறந்துட்டான். அப்புறம் அவர் தங்கமா மாறினாரு. ஆனா அவனுக்கு என் கனவை பத்தி தெரியாது. யோசிக்காம செயல்பட்டு தவறா சாதுவை அடிச்சு துன்புறுத்தி இருக்கான்.